Morning, praise Lord. Welcome to this video. நானும் இந்த ஊருக்கு ஊழியக்காரியாக வந்து 40 ஆண்டுகள் ஆகுதுன்னு நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஹெல்த்து கொடுத்து நல்ல ஞானத்தை கொடுத்து சிந்திக்கிற திறமைகள், ஐ வில் மெட்டீரியலி பிளஸ் யூ அப்படின்னு கூட சொன்னார். ஐ வில் ஹீல் யூன்னு கூட சொன்னார். அதனால் எனக்கு மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸும் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ நானும் ஊழியர் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஊழியம் இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து சண்டே கிளாஸ் கதைகள் தான். கிறிஸ்து இருக்கார். 4 நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரன கிறிஸ்துவிடம் மேல் கூரையிலேருந்து தட்டோடுகள் வழியாக அவங்க கயிறுகள் வழியாக இறக்குறாங்க. ஸோ இது கூட ஒரு ஊழியம்தான். அதாவது யூ கேன் பிரிங் எ சிக் ஃப்ரெண்ட் டு ஜீசஸ் இன் யுவர் ப்ரேயர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மனிதனையும் கர்த்தர் வந்து குணமாக்குறாரு. அதுபோல் இந்த படத்தை பாருங்கள். இது கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகளுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யக்கூடியதான ஒரு காட்சி. நம்முடைய குடும்பத்தவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். வேறு தேசத்து பெண்ணாக இருந்தால் கூட கிறிஸ்து வந்து அவங்களையும் வந்து குணமாக்குறாரு. ஸோ இது போல் அந்திரேயா ஊழியம் அப்படின்னு இருக்க, தனித்தாள் ஊழியம். எப்பவுமே இந்த பவுல் பார்த்திங்கன்னா அவர் யாரை மீட் பண்ணாலும் அவங்களுக்காக ஜெபிப்பாராம். எல்லாரையும் ஆத்மாவாக தான் பாராம். அப்போல எல்லாருக்காகவும் ஜெபிப்பாராம். ஸோ கல்லூரியிலையும் என்ன ஒருத்தர் கேட்டார், என்ன மாதிரியான மினிஸ்ட்ரி நீங்கள் செய்றீங்க. நம்ம சொல்லலைன்னா கூட அவங்களுக்கு தெரியுது நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் இங்கே இந்த ரூமுக்குள்ளே வரீங்கன்னா நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படி யார் ஸ்டூடெண்ட் வந்தாலும் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவேன். கர்த்தர் அவங்களுக்கு தேவையான வார்த்தை வந்து கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அது மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்கு. எனக்கு கிண்டல் அடிக்கிறவங்களும் இருக்காங்க, தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட்னர் இல்லைன்னா வந்து அவங்க வந்து மோசமான கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இல்லை லாய்க் இல்லாதவங்கன்னு நினைக்கிறாங்க, பழைக்க தெரியாதவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏதோ அப்படி கிண்டல் அடித்து மாணவி ஒருத்தர் வந்து அதை எங்கிட்டே காமிச்சிட்டாங்க. நம்மெல்லாம் இப்போல்லாம் மாணவிகளுடைய குறும்பு லூட்டிகள் வந்து அதிகமாக இருக்குது. எதுவும் நான் சொல்கிறதில்ல, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. பட் இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து எல்லா இடமும் கேமரா இருக்குது. ஸோ அவங்க வந்து வாட்ச் பண்ணி அவங்கள வந்து கொஸ்டின் கேட்குறது, ஏன் அப்படி செஞ்சீங்கன்ற அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் இப்போ இருக்குது. என்ன பிஹேவியர் கேரக்டர்ன்றதுக்கு இப்போல்லாம் யூனிவர்சிட்டியில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ தோஸ் ஹூ கரெக்ட் தெம்செல்ஸ் அவங்களுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்டு அல்லது மானிட்ரி ரேஸ் அதெல்லாம் வந்து கொடுக்கப்படுது. அப்படி கரெக்ட் பண்ணிக்காதவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸ் அல்ல மானிட்ரி லாஸஸும் கொடுத்து எப்படியோ அவங்கள உணர வைக்கிறது கவர்மெண்ட் ப்ரொசீஜரில் ஒன்றாக இப்போது இருக்குது. ஸோ இதில் வந்து நல்ல விதமான முயற்சிகள் நடக்குது. இதில் பரீட்சார்த்தமான
முயற்சிகள்.